ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற யூனிட் 1ல் இருக்கிற ஃபர்ஸ்ட் போயமான லைஃப் போயமாக தான் பார்க்க போகிறோம். இந்த போயம் எழுதுனது பார்த்திங்கன்னா ஹென்ரி வேன் டைக் அப்படிங்கிற போயட் எழுதியிருக்காரு. ஹென்ரி வேன் டைக் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாஸ் அன் அமெரிக்கன் ஆத்தர், போயட், எஜுகேட்டர் அண்ட் அ கிளர்ஜிமேன். He served as a professor of English literature at Princeton University between 1899 and 1923. ஹென்ரி வேன் டைக்கை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா அவர் ஒரு அமெரிக்கன் ஆத்தர், போயட், எஜுகேட்டர் அண்ட் அ கிளர்ஜிமேன். இவர் இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட ப்ரொஃபஸராக பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் 1899 1923 வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸில் எலெக்ட் ஆகியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் நிறையா அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு. 10th ஸ்டாண்டர்ட்க்கு இது ஒரு மெமரி போயமாக இருக்கனால போயமை ஈஸியாக மெமரி பண்ணுறதுக்கு யாருமே தயவு செஞ்சு மக்கப் பண்ணாதீங்க. அதுக்கு ஒரு ஈஸியான ட்ரிக் சொல்கிறேன். போயமோட சம்மரியை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதை புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு அந்த லைன்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சதுனாவே ஈஸியாக உங்களுக்கு மைண்டில் அது நிற்கும், ஸ்டோர் ஆயிரும், எப்போதுமே மறக்காது. மக்கப் பண்ணிங்கன்னா அடுத்த லைன் என்னென்னு டக்குன்னு போய் அங்கே எக்ஸாமில் எழுதும்போது மறந்துடும். இதனால் நிறையா மார்க்லாம் லூஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த போயமோட சம்மரியை ஈஸி அண்ட் குயிக்காக பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா போயட் என்ன சொல்கிறாருன்னா, ஹீ வாண்ட்ஸ் டு லிவ் ஹிஸ் லைஃப் வித்தவுட் எனி ஹெசிடேஷன். அப்படின்னா அவரோட லைஃப்பை எந்த ஒரு சலிப்புத்தன்மையும் இல்லாமல் அவர் லைஃப்பை வாழணும்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் அட்வான்சிங் டுவர்ட்ஸ் ஹிஸ் கோல் வித்தவுட் எனி ஹரி அண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரம் இயர் டு இயர். அப்படின்னா ஒன்றுமே இல்லை, எப்போதுமே முன்னோக்கியே பார்க்கணுன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட கோல்ஸ், அவரோட ஆம்பிஷன்ஸை எந்த ஒரு ஹரிபரி இல்லாமல், ஒரு அவசரம் இல்லாமல், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல், டிஸ்ட்ராக்ஷன்னா சிந்தனை சிதறும் பார்த்திங்களா, அந்த மாதிரி எந்த ஒரு சிதறலும் இல்லாமல் அவரோட கோலை அவர் இயர் டு இயர்னால் வருஷத்துலேருந்து எல்லா வருஷங்களும் அதை அவர் ஃபாலோ பண்ணணும், அச்சீவ் பண்ணணும், அவரோட கோல்ஸை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. The poet wants to live his life happily. அப்படின்னா அந்த போயட் அவரோட லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக வாழணும்னு நினைக்கிறாரு. As the year passes by with hopefulness. அப்படின்னா எப்படி அவரோட வருஷங்களை ஒரு ஹோப்ஃபுல்னஸோட, ஒரு நம்பிக்கையோட கடந்து வந்தாரோ அதே மாதிரி ஹாப்பியாக வாழணும்னு நினைக்கிறாரு. அண்ட் கான்ஃபிடன்ஸ் ஃபார் வித் அ ஹாப்பி ஹார்ட். அப்படின்னா ஒரு ஹாப்பியான ஒரு இதயத்துக்கு எப்படி ஒரு தன்னம்பிக்கையோட எல்லாத்துலேயுமே கான்ஃபிடென்ஸோடு அவர் கடந்து வந்தாரோ அந்த மாதிரி அவர் லைஃப்பை ஹாப்பியாக வாழணும்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, த போயட் டஸ் நாட் லைக் டு ஹரி இன் எனி மேட்டர்ஸ் ஆர் சுச்சுவேஷன் நாட் டஸ் ஹீ வாண்ட் டு டேர்ன் அவே ஃப்ரம் ஹிஸ் எய்ம்ஸ் அண்ட் கோல்ஸ். எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் போயட்க்கு ஒரு ஹரியாக இருக்கிறது பிடிக்காது, அவசரப்படுறது பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவரோட எய்மை விட்டு விலக மாட்டார். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அது எப்போதுமே ஒரு கான்ஃபிடென்ஸோட, ஒரு ஹோப்போட தான் செய்வார் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் போயட்க்கு எப்போதுமே சோகமாக இருக்கிறது பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் அவர் கடந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயங்கள், சம்பவங்கள், ஒரு வருத்தங்கள் எதை பற்றியுமே நினச்சி கவலைப்படுறதும் அவருக்கு பிடிக்காது. அது எப்போதுமே நடந்து முடிஞ்ச விஷயத்த எப்போதுமே நம்ம நினச்சி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நம்ம கடந்த காலத்தில் நடந்த ஒரு டல் பாஸ்ட்டை நினச்சோம்னா அது நமக்கு எதிர்காலத்தில் நம்ம சாதிக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் எப்போதுமே முன்னோக்கியே பார்க்கணும். அதுவும் எப்படி பார்க்கணுன்னா நல்ல ஹாப்பியாக ஒரு சியர்ஃபுல் மைண்டோட என்ஜாய் பண்ணி தான் அவர் முன்னோக்கி பார்க்கணுன்னு சொல்கிறாரு. நம்ம நடந்து முடிஞ்ச விஷயங்களை பற்றி யோசித்து ரொம்ப ஒரி பண்ணிக்கிட்டோம்னா நம்மளோட யூத் ஏஜை அது எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன குழந்தை மாதிரி இருக்கிற இன்னசென்ஸ், ரொம்ப சின்ன குழந்தைத்தனமெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே அது எடுத்துக்கும். நம்மளோட ப்ளஷர்ஸை, நம்மளோட சந்தோஷத்தை அது எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. போயட் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட வாழ்க்கை பயணத்தை ரொம்ப சந்தோஷத்தோடையும் உற்சாகத்தோடையும் பயணிக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ செகண்ட் ஸ்டான்ஸாக பார்க்கலாம். செகண்ட் ஸ்டான்ஸால் போயட் என்ன சொல்கிறாருன்னா, வாழ்க்கையை ஒரு சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையாக அதை மாற்றுறதுக்கு ஒரு டிட்டர்மினேஷன் கண்டிப்பாக இருக்கணும். டிட்டர்மினேஷன் அப்படின்னா ஒரு தீர்மானம், ஒரு உறுதித்தன்மை, அது கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாரு. போயட் என்ன சொல்கிறாருன்னா, வாழ்க்கையில் எவ்வளோ கடினமான சூழ்நிலைகள் அவர் சந்தித்தாலும் அதை பார்த்து அவர் பயப்படவே போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. அது ஹில்லுக்கு அப்பாவும் இருக்கலாம்,
ஹில்லுக்கு டவுனாகவும் இருக்கலாம், அதாவது மலையோட உச்சமாகவும் இருக்கலாம், மலையோட அடிவாரமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. போயிட்டு அந்த டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸை எதோடலாம் கம்பேர் பண்ணி சொல்கிறாருன்னா, ரஃப் ரோடு ஆர் ஸ்மூத், ரஃப்பான சாலை இல்லைனா ஸ்மூத்தான சாலையா அப்படின்னு சொல்கிறாரு. ஹீ வில் ட்ராவல் வித் ஜாய், அது என்னவாகவே இருக்கட்டும் அவர் ஒரு சந்தோஷத்தோடு தான் அதில் பயணிப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பயணத்தில் அவர் நண்பர்களையும் நிறைய அட்வென்ச்சர், நிறைய சாகசங்களையும் நிறைய எடுத்துக்குவார் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இந்த க்ரௌன் இன் த சேம் மேனர் ஹி வாஸ் ஜஸ்ட் அ பாய், அது என்ன வேணால் நடக்கலாம், அங்கே ஒரு அங்கீகாரம் கூட அவருக்கு கிடைக்கலாம், ஆனாலுமே அவர் ஒரு சாதாரண ஒரு பையன்தான் அப்படின்னு சொல்கிறாரு. போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவரோட தேடல் எப்போதுமே நிறுத்தப்படாது, எப்போதுமே ஸ்டாப் ஆகாது, அவர் எப்போதுமே ஒரு ஹோப்போட கான்ஃபிடென்ட்டோட ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா லைஃபுங்கிறது ஒரே ஒரு லாஸ்ட் டர்ன் தான், அதை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. போயட் வாழ்க்கையை ஒரு பொருளாக சொல்லலை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக காமிக்கிறாரு. வாழ்க்கையில் எப்படி பயணிக்கணும்னு போயட் சொல்கிறாருன்னா, ஒரு கரேஜோட, டெடிக்கேஷனோட, கிளியர் சென்ஸ் ஆஃப் பர்பஸோட நம்ம பயணிச்சாதான் அது நம்ம மைண்டையும் சோலையும் நல்லா பூஸ்ட் பண்ணி நம்மளை ஒரு கிரேட் லைஃப்பை வாழ வைக்கும்னு சொல்கிறாரு. கரேஜ் அப்படின்னா தைரியம், டெடிக்கேஷன் அப்படின்னா அர்ப்பணிப்பு, கிளியர் சென்ஸ் ஆஃப் பர்பஸ்னால் நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம உணரணும் அப்படின்னு சொல்கிறாரு. த போயிட் என்கரேஜஸ் எதெல்லாம் சொல்லி நம்மளை ஊக்குவிக்கிறார் அப்படின்னா, நம்மளோட உறுதித்தன்மையும் ஃபெய்த்தும்னா நம்பிக்கையும் தான் நம்மளோட ஜேர்னியை ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னியாக மாற்ற போகுது அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ தான் இந்த போயமோட சம்மரி. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாவே மெமரி போயமாக இருக்கட்டும் ஆர் எஸ்ஸேவாக இருக்கட்டும் எதுக்காக வேணாலுமே உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் நிற்கும். மெயினாக மெமரி போயமுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைன்ஸை மக்கப் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைன் என்ன வரும்னு கண்டிப்பாக மறந்து போகும் எக்ஸாம் ஹாலில். பட் நீங்கள் இந்த சம்மரியை தெளிவாக என்ன சொல்ல வராருன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த லைன்ஸை படிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் லைன் என்னன்னு உங்களுக்கு டக்குன்னு அங்கே கேட்சப் ஆயிரும். இந்த போயமோட எக்ஸ்ட்ரா சம் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் எஸ்ஸேக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த போயம் லைஃப் இஸ் அ சானட் அப்படின்னா ஒரு போயமில் 14 லைன்ஸ் இருக்கும். 14 லைன்ஸ் இருக்க போயமை சானட்னு சொல்லுவோம். இந்த போயம் என்ன அப்படின்னா, போயட் அவரோட லைஃப் எப்படி ட்ரூ ஃபார்மாக எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறதும், ஒரு அட்வென்ச்சராக அவர் எப்படி பார்க்குறாரு அப்படிங்கிறதும், லைஃப் எப்படி ஜாய்ஃபுல்லாக வாழணும், பயமே இல்லாமல் வாழணும் அப்படிங்கிறத சொல்கிறதாகவும் இந்த போயம் அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த போயமோட சம்மரி, போயட் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த போயம் லைன்ஸை படித்து பார்க்கலாம். நீங்கள் அதோடு ரிலேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர், வருஷத்துக்கு வருஷம் எல்லா வருஷமும் என் லைஃப்பை வாழ்கிறோம் அப்படி சொல்கிறாரு. எப்படி வாழ்கிறாரு? வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல், ஒரு ஃபார்வர்டான முன்னோக்கி வச்சிருக்க முகத்தையும் அன்ரிலக்டண்ட்டான அக்கறை இல்லாத ஒரு சோலாகவும் தான் நம்ம இருக்கோம். நாட் ஹரியிங் டு, நாட் டேர்னிங் ஃப்ரம் த ஹோல், நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர். எப்படி இருக்கணும்னா எதுக்கும் நம்ம அவசரப்படக்கூடாது. நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல் அப்படின்னா நம்ம கோல்லேருந்து விலகக்கூடாது. நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர், கடந்த காலத்தில் நடந்த விஷயத்துக்காக நம்ம வருத்தப்படக்கூடாது. இந்த டிம் பாஸ்ட் நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வேல்ஸ் பட் வித் அ ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட். என்ன அப்படின்னா, நம்ம அதை பற்றி வருத்தப்பட்டோம் அப்படின்னா அது என்ன கொடுக்கும்னு சொன்னோம்? ஃபியரை கொடுக்கும். ஃப்யூச்சருக்கு நமக்கு ஒரு ஃபியரை கொடுக்கும். அந்த வருத்தம் என்ன பே பண்ணும்? தட் பேஸ் இட்ஸ் டோல் டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் வித் சியர். நம்ம யூத் அண்ட் ஏஜை அது பாதிக்கும். நம்ம எப்போதுமே நம்ம ட்ராவலை ஒரு சியர்ஃபுல்லோட பண்ணணும்னு சொல்கிறாரு. இதுதான் த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. இப்போ செகண்ட் ஸ்டான்ஸோட ரிலேட் பண்ணி பார்க்கலாம். ஓ லெட் த விண்ட் வைண்ட் அப் த ஹில் ஆர் டவுன், ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத், த ஜேர்னி வில் பி ஜாய். நம்ம ட்ராவல் ஹில்லுக்கு அப்பாகவும் இருக்கலாம், டவுனாகவும் இருக்கலாம். அந்த விண்ட் எப்படி வைண்ட் அப் ஆகுதுங்கிறத இதில் ரிலேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்மூத்தாகவும் இருக்கலாம், ஒரு ரஃப்பான பாதையாகவும் இருக்கலாம். ஆனால் நம்ம ஜேர்னி ஜாய்ஃபுல்லாக தான் இருக்கணும். அவர் என்ன தேடுறாரு? ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் அ பாய், நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் அ க்ரௌன், மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த குவெஸ்ட். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சின்ன பையனாக இருக்கிற சோலை தான் அவரோட ஆன்மா தேடுது, அவர் தேடுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்ன தேடுறாருன்னா, நிறைய நண்பர்களையும், அட்வென்ச்சரையும், ஒரு சாகசத்தையும், ஒரு அங்கீகாரத்தையும், ஒரு க்ரௌன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த க்ரௌன் அவரோட அந்த கரேஜை அவர் ஹார்ட்குள்ளேயே வச்சுக்கிறதாகவும், அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட் அப்படின்னா, அந்த ரோடு எவ்வளோ தான் கடுமையாக, எவ்வளோ தான் ரஃப்பாக இருந்தாலும், எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸ் அவர் ஃபேஸ் பண்ணாலும், அந்த ரோடோட லாஸ்ட் டர்ன் எப்படியும் பெஸ்ட்டாக தான் இருக்கும்னு நம்ம நம்பணும் அப்படின்னு சொல்கிறாரு.
இப்போ இந்த போயமோட மீனிங்கை சம்மரியை நீங்கள் இந்த லைன்ஸோட ரிலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே இந்த லைன்ஸை நீங்கள் படித்து இருக்கும்போது உங்களோட எக்ஸாம் ஹாலில் போய் அடுத்த லைன் மறந்தால் கூட ஆமாம் இப்படி சொன்னார்ல நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சொன்னார் அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது அந்த லைன் உங்களுக்கு டக்குன்னு கேட்சப் ஆயிரும். கண்டிப்பாக மக்கப் பண்ணாதீங்க. மக்கப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மறந்துடும். ஃபஸ்ட்டு இந்த போயமோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு மறக்க சான்ஸே இல்லை. கண்டிப்பாக போர்டு எக்ஸாம்ஸில் ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இந்த டெக்னிக்கை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள் போயம் படிக்கும்போது. ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. இன்னும் நிறைய உங்களுக்கு என்னென்ன லெசன்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சேனலோட அபவுட் பாருங்கள், என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் அதில் இருக்குது. அதுலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் கொடுக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.